தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அடுத்த 3 நாமங்களை பார்க்கலாம். ஓம் குண்டலினே நமக. சாங்கியம் யோகம் என்னும் குண்டலங்களை அணிந்தவன். ஒரு முகத்துக்கு அழகு தருவது குண்டலம். தோடு அப்படி என்பதை நாம் தாடங்கம் என்போம். அம்பாளின் காதுகளுக்கு தாடங்கம் அணிவித்து அவளுடைய சீற்றத்தை குறைத்தவர் ஆதிசங்கரர். திருவானைக்காவல் அம்மன் காதில் தாடங்கம் என்ற ஒரு தோடை அணிவித்து அவளுடைய சீற்றத்தை தணிவித்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்தார் ஸ்ரீ ஆதிசங்கரர். பெண்களுக்கு போடக்கூடியது தாடங்கம். அதே சமயம் குண்டலம் என்பது பெரிய பெரிய குண்டலங்களாக காதில் அணிந்தால் ஆண்கள் முகம் அழகாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும், வீரக்கலை பொருந்தி இருக்கும். அதிலும் சாங்கியம் யோகம், சாஸ்திர சம்பிரதாயங்கள், யோகம், ஞானம் என்று அனைத்தும் கலந்த குண்டலங்களை தன் காதில் தரித்திருக்கிறவன் கிருஷ்ணன். எனவேதான் அந்த குண்டலங்களால் அவனுக்கு அழகு. அவன் காதில் அணிந்திருப்பதால் அந்த குண்டலங்கள் வைகுண்ட பதவி அடைகின்றன. உலகிலுள்ள அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணனே இருக்கிறான், ஜீவன்கள் இருக்கிறது என்னும்போது அந்த குண்டலங்களும் ஒரு ஜீவன்தான். அதே குண்டலம் கிருஷ்ணனின் காதுகளில் அழகாக அணிந்திருக்கிறான். அடுத்து ஓம் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனாய நமக. தன்னை கீர்த்தனம் செய்து பாடுபவர்களுக்கு புண்ணியத்தை அளிக்கக்கூடியவன். அவனுடைய விஷ்ணு சகஸ்ரநாமம் 1008 நாமங்களையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனம் ஒன்றாமல் ஏனோதானோ என்று மனம் அலைபாய்ந்து கொண்டே 1000 நாமங்களை சொல்வதை விட ஒரு நாமத்தை மனது ஒன்றி நீயே துணை என்று உச்சரிப்பதன் மூலம் அவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு நாமத்தை சொன்னாலே, அந்த நாமத்தையே நாம் சொல்லிக்கொண்டு வந்தால் நமக்கு புண்ணியத்தை அளிக்கக்கூடியவன் ஸ்ரீ கிருஷ்ணன். அவனுடைய நாமங்களில் மிகவும் விசேஷமான 12 நாமங்கள் இருக்கிறது. அதை நாம் பிறகு பார்க்கலாம். அனைத்தையும் விட நாராயணா என்ற நாமம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் பயநாசனாயே நமக, பாபநாசனாய நமக, அனைத்தையும் தீர்க்கக்கூடியவன் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓம் ஜீவனாய நமக. எல்லோருக்கும் ஜீவனாக இருப்பவன். மனது சோர்ந்து சில சமயம் உடல் நலமில்லாமல் நாம் தளர்ந்து போய் இருக்கும்போது கிருஷ்ணா என்று ஒரு பெருமூச்சு விட்டு பாருங்கள். உள்ளுக்குள் நுரையீரல் முழுக்க ஒரு காற்று நிரம்பும். உள்ளுக்குள் ஒரு உற்சாகம், ஒரு சக்தி வரும். யாரோ நம்மை கைப்பிடித்து எழுப்பி நிற்க வைப்பது போல் ஒரு உணர்வு தோன்றும். துள்ளி குதித்து எழுந்து விடுவோம். அந்த ஜீவனாக இருப்பவன் ஸ்ரீ கிருஷ்ணன். கிருஷ்ணா, எத்தனை பிறவி எடுத்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணா உன்னுடைய நாமத்தையே நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டு வரம் வாங்குகிறாள் ஸ்ரீ குந்தி தேவி. கஷ்டத்தையே கொடு கிருஷ்ணா, எனக்கு கவலை இல்லை. ஏனெனில் நான் சொல்லும் கிருஷ்ணா எனும் நாமம் என்னுடைய கவலைகளை எல்லாம் போக்கிவிடும் என்கிறார். அதைத்தான் ஓம் ஜீவனாய நமக, உயிர்களுக்கு ஜீவனை தரக்கூடியவன். பாரமாய் பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்ன பண்ணியிருக்கான்? என்னுள் புகுந்தான், எனக்குள்ளே புகுந்துட்டான் கிருஷ்ணன். பழவினை, என்னுடைய பழைய வினைகளெல்லாம் வேறறுத்து பற்றறுத்து என்னை தனக்கு வாரமாக்கி வைத்தான், அவனுடைய பக்தனாக்கி கொண்டான். அதுபோக என்ன பண்ணுறான்? தனக்குள் புகுந்து கொண்டான், எனக்குள் அவன் புகுந்து விட்டான். நமக்குள்ள ஈஸ்வரன் வந்துட்டான் அப்படின்னா ஓம் ஈஸ்வராய நமக. கிருஷ்ணன் நமக்குள்ளே புகுந்துட்டான் அப்படின்னா நமக்கு என்ன குறை இருக்கிறது? வாழ்வில் எதன் மீதும் நமக்கு அலுப்போ சலிப்போ எதுவும் வராது. ஜீவனை தருகின்றவன், வாழும் இந்த உயிருக்கு ஜீவனை தருகின்றவன், உயிர்ப்புடன் இருக்க வைக்கின்றவன் அவன்தான் ஸ்ரீ கிருஷ்ணன். அடுத்த நாமங்களை நாளை பார்க்கலாம்.